குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜீனர் டயோடு. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்லி இட் கேன் ஆப்ரேட் இன் ரிவர்ஸ் பயாஸ் மோட். ரிவர்ஸ் பயாஸில் மட்டும்தான் ஜீனர் டயோடு ஆப்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜீனர் டயோட ஒரு நார்மல் டயோடாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். தட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்டு, ஒரு சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கிளிப்பர் கிளாம்பர் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக ஜீனரை ஒரு ஸ்விட்சாக யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்விட்சாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டீப்பாக பார்க்கலாம் ஜீனர் டயோடு. ஸோ ஜீனர் டயோடு நார்மலி ஆப்ரேட்ஸ் இன் டூ கண்டிஷன்ஸ். ஒன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ் மோட், ஆனால் ஒன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ் மோடு. ரெண்டு மோட்லையுமே என்னால் நார்மலாக ஆப்ரேட் பண்ண முடியும் ஜீனர் டயோட. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் மோடில் ஆக்ட் ஆஸ் லைக் எ நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் நார்மலான ஒரு பிஎன் ஜங்ஷன் மாதிரியே ஆக்ட் ஆகும். பட் இன் ஜீனர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் மெயினாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ரிவர்ஸ் பயாஸ் டயோடில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த நார்மல் டயோடோட இங்கே இம்ப்யூரிட்டி ஆடிங், தட் இஸ் ஆடிங் ஆஃப் இம்ப்யூரிட்டி into P and N region is heavy or heavily doping சொல்லுவாங்க. heavily doping region at Zener for manufacture for reverse bias. ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஜீனர் டயோடு? ஸோ ஜீனர் டயோடு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீனர் டயோடு கேன் பி ஸ்பெஷலி ஆக்ட் ஆஸ் எ ஃபார்வர்ட் பயாஸ் அட் நார்மல் பிஎன் டயோடு. ஒரு நார்மல் பிஎன் டயோடில் ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஈஸியாக ஆக்ட் ஆகிடும். ஆனால் ரிவர்ஸ் பயாஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பிரேக் டவுன் வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கானியம் ஆகட்டும் இல்லை ஜெர்மானியம் ஆகட்டும், ஸோ 6 volt is enough to sharply break down the junction between the P and N region. அந்த பிரேக் டவுன் ஆகிறதுக்கு 6 volt மட்டும் எனக்கு போதும் ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்தா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ரிவர்ஸ் பயாஸ் இஸ் அப்ளைட், ஸோ கிரேட்டர் ஆர் increasing the voltage or increasing the charge through reverse bias, so then automatically at the depletion region has been narrow and breakdown has occur. இது ஜீனருடைய டைப்பு. நெக்ஸ்ட், ஜீனர் டயோட் டெஃபினிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி முன்ன பார்த்தது தான், திரும்பவும் அதே தான் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜீனர் டயோட் ஹேஸ் பீன் இன்வென்டட் பை அமெரிக்கன் ஃபிசிஷியன் கிளாரன்ஸ் கெல்வின் ஜீனர். ஸோ அவர் பேர்லேயே தான் இது ஜீனர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ தட் இஸ் அ ஜீனர் டயோட் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், சிம்பிள் ஆஃப் ஜீனர் டயோடு. ஸோ சிம்பிள் ஆஃப் ஜீனர் டயோடு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டயோடு இஸ் ஆஸ் லைக் இந்த மாதிரி இருக்கும் நார்மல் டயோடு. ஸோ நார்மல் டயோடில் ஆனோடு கேத்தோடு இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஜீனர் டயோடு பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடுடைய சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆனோடு கேத்தோடு இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் எனக்கு கரண்ட் கண்டக்ஷன் அக்கர் ஆகுது. ஜீனர் டயோட் முதலே சொன்ன ஸ்விட்சிங் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோடு. ஸோ ஸ்விட்ச் ஆக்ட் ஆகுது. இது ஜீனருடைய சிம்பிள். நெக்ஸ்ட்டு, ஸோ அவலான்சிக் பிரேக் டவுன், தட் இஸ் பிரேக் டவுன் இன் ஜீனர் டயோடு. டூ கைண்ட் ஆஃப் பிரேக் டவுன் இஸ் அக்கர். ஒன் இஸ் அவலான்சிக் பிரேக் டவுன், ஆனால் ஒன் இஸ் ஜீனர் பிரேக் டவுன். இந்த ரெண்டு பிரேக் டவுனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ் பயாஸில் மட்டும்தான் ஜங்ஷனை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த அவலான்சிக் பிரேக் டவுனையும் ஜீனர் பிரேக் டவுனையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் see ஃபர்ஸ்ட் அவலான்சிக் பிரேக் டவுன். சிம்பிளாக சொல்கிறேன். அவலான்சிக் பிரேக் டவுன்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ரீஜன் அப்படின்னா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி இஸ் ஆடடு. பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி இஸ் ஆடடு. அதே மாதிரி வந்து பி ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி இஸ் ஆடடு. ஸோ இப்போ நான் முதல்ல சொன்னேன் ஜீனர் டயோடை பொறுத்த வரைக்கும் த இம்ப்யூரிட்டி இஸ் ஆடட் ஆர் இம்ப்யூரிட்டி இஸ் ஆடட் இன் ஹெவி. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹெவி டோப்பிங் ரீஜியன். வாட் இஸ் அவலான்சிக் பிரேக் டவுன்? ஸோ அவலான்சிக் பிரேக் டவுன் இஸ் வென் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இஸ் அப்ளைடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வென் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இஸ் அப்ளைடு. இப்போ இந்த மாதிரி ஒரு டயோடு எடுத்துக்கலாம், ஜீனர் டயோடு. இந்த ஜீனர் டயோடில் ஆனோடு கேத்தோடு. ஸோ இந்த ஆனோடு கேத்தோடு கனெக்டட் டு anode is connected to positive terminal,
அதே மாதிரி cathode is connected to negative terminal. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு PN டயோடு இப்படி இருக்கும். அதுதான் நான் இப்படி கீழே போட்டிருக்கேன். நார்மலாக இந்த PN டயோடு இப்படி இருக்கும். ஸோ இப்போ the P region is connected, that is anode is connected to negative of, that is anode is connected to positive of battery, that is P region is connected to positive of battery. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் P region is consisting of positive of holes energy ions. அதே மாதிரி N region is consisting of negative of ion particles. ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் பேட்டரியும் இந்த பாசிட்டிவ் ஆஃப் பேட்டரியும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ஆஃப் பேட்டரியும் இந்த பாசிட்டிவ் ஆஃப் அயான்ஸோ ரிப்பல்ஸ் வித் ஈச் அதர். ஸோ ரிப்பல்ஸ் வித் ஈச் அதர்னா இட் ப்ரொடியூசஸ் த டிப்ளீஷன் வித் இஸ் ஹை. டைப்ஸ் ஆஃப் Zener breakdown or breakdown in Zener diode. ஸோ ரெண்டு விதமாக இங்கே breakdown occur ஆகுது. ஒன் இஸ் avalanchic breakdown, another one is Zener breakdown. One is avalanchic breakdown, another one is Zener breakdown. Let us see brief. So normal diode. So normal diode is as like P and N region is consisted. So P region is consisting of positive of ions is majority and the N region is consisting of negative of ion is majority. Suppose at reverse bias condition, reverse bias condition. அப்போ reverse bias condition negative of terminal is connected to P region and positive of terminal is connected to N region. So இப்போ what happens, the P region positive of ions and N region negative of ions, that is negative of ions are attracts with each other to the battery. அப்போ P region இருக்க positive of holes-ம் negative of battery connection-ம் attracts with each other. அதே மாதிரி N region இருக்க negative of ions-ம் இங்கே positive of battery-யும் attracts with each other. Due to this reason, the depletion layer width is increased. அப்போ depletion layer width increase ஆயிடுச்சுன்னா then there is no conduction between the terminals of anode and cathode. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் conduction இருக்காது. So how can we overcome this problem? By avalanchic breakdown. அதை தான் இப்போ ப்ரீஃபாக பார்ப்போம். நெக்ஸ்ட், ஸோ எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்? when the battery power is increases, ஸோ பேட்ரி சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நெகட்டிவ் ஆஃப் அயான் இஸ் கனெக்டட் டு P region. ஸோ நெகட்டிவ் ஆஃப் அயான் இஸ் கனெக்டட் டு P regionனா அப்போ இங்கே பாசிட்டிவ் ஆஃப் ஹோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ராக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் தி நெகட்டிவ் ஆஃப் டெர்மினல். நெகட்டிவ் ஆஃப் அயான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா attracts towards the positive of ion. So remaining இங்கே இருக்க P regionல இருக்க minority of electrons gets charged or gains enough charge. அப்போ enough charge எனக்கு வரும்போது automatically it starts move or freely move towards the origin. இன்னும் நல்லா சொல்லணும்னா இங்கே எனக்கு நெகட்டிவ் ஆஃப் எனர்ஜி இங்கே உள்ளே போகிறதுனால இந்த நெகட்டிவ் ஆஃப் அயான்ஸும் எனர்ஜிடைஸ்ட் ஆகுது, அப்போ கெயின் ஆகுது, எனர்ஜி கெயின் பண்ணிக்குது. அந்த எனர்ஜி கெயின் பண்ணதுனால அது ஃப்ரீயாக என்னுடைய ஆர்பிட்டில் எங்கே வேணால் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ அப்போ சுற்றும்போது த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அயான் இஸ் இன்க்ரீஸ்டு. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இட் ஸ்ட்ரெயிட் அவே கொலைட் வித் த ஆட்டம்ஸ். அப்போ ஈஸியாக என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் அண்ட் என்டர் இன்டு அனதர் ஆர்பிட் அண்ட் கொலைட் வித் த ஆட்டம்ஸ் அண்ட் டெஸ்ட்ராய் த ஆட்டம்ஸ் இன் த ஆர்பிட். அப்போ ஆட்டம்ஸில் ஆர்பிட்டில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த கொல்யூஷன்னால் உடஞ்சி செதறி போயிடுது. அப்போ இந்த செதறி போகிற திரும்பவும் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா மேக் இட் ஆஸ் எ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் and that free electrons once again increases its velocity or acceleration, then once again hit into the another atom particles. இதே மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆக இந்த P region மொத்தமும் என்ன ஆகிடுனா
நம்பர் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு. அப்போ நம்பர் ஆஃப் மைனாரிட்டி கேரியர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இட் ஸ்டார்ட்ஸ் மூவ் டுவோர்ட்ஸ் த டிப்ளீஷன் ரீஜியன் ஆர் ஜங்ஷன். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க பாசிட்டிவ் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் ஸ்டார்ட் மூவ் டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன். ஸோ தென் these two are recombined with each other, then the electrons are start break down the junction, then the current conduction takes place. இது avalanchic breakdown. இது Zener breakdown னா ஸோ திரும்பவும் பார்க்கணும். ஒரு PN டயோடு எடுத்துக்கணும். நார்மலாக ஒரு PN டயோடு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் ரிவர்ஸ் பயாஸ் கண்டக்ஷன் பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ் ஆஃப் சார்ஜ் இஸ் கனெக்டட் டு P region and positive of terminal is connected to N region. Negative of terminal is connected to P region and positive of terminal is connected to N region. This is called as reverse bias. இப்போ இங்கே என்னன்னா the avalanchic breakdown is totally different than my Zener breakdown. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Zener breakdown the depletion layer width is narrow. Depletion layer width is narrow while comparative with the avalanchic breakdown. Avalanchic breakdown ஓட கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்க depletion layer width நேரோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது டியூ டு இன்க்ரீஸிங் த பயாஸ் ஸோ டிப்ளீஷன் லேயர் கெட்ஸ் பிரேக் டவுன். எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்னேன் என் ரிவர்ஸ் பயாஸில் ஜீனர் டயோடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிப்ளீஷன் லேயருடைய விர்த்து பார்த்தீங்கன்னா நேரோவாக இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே வைடராக இருக்குது. அவலான்சிக் பிரேக் டவுனில் வைடராக இருக்குது, இங்கே நேரோவாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் என்னுடைய நெகட்டிவ் ஆஃப் பேட்ரி இஸ் கனெக்டட் டு P region, பாசிட்டிவ் ஆஃப் பேட்ரி இஸ் கனெக்டட் டு N region. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுதுன்னா மைனாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் அட் தி P region. ஸோ அப்போ மைனாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர் ப்ரெசென்ட் அட் P region இஸ் நெகட்டிவ் ஆஃப் அயான்ஸ். அதே மாதிரி பாசிட்டிவ் ஆஃப் பேட்ரி இஸ் கனெக்டட் டு N region. ஸோ இட் ப்ரெசென்ட்ஸ் minority is positive of holes. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸிங் இட்ஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அண்ட் ஸ்டார்ட் மூவ் டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன். ஸோ இது எல்லாம் எப்படி பாசிபிள் அக்கர் ஆகுது அப்படின்னா டியூ டு ஹெவி டோப்பிங் இன் தி P and N மெட்டீரியல். ஸோ நார்மல் டோப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் பிஎன் ஜங்ஷன் உடைய டோப்பிங் இல்லை கான்சன்ட்ரேஷன் பிரேக் டவுன் எல்லாமே ஃபார்வர்ட் பயாஸில் பார்த்தீங்கன்னா 0.3 to 0.6 வோல்ட்டில் பிரேக் டவுன் ஆகும். இங்கே Zener diode பிரேக் டவுன் இஸ் அக்கர்ஸ் அட் 6 volt. ஸோ தட் இஸ் Zener diode. ஸோ கம்பேரிசன் பிட்வீன் அவலான்சிக் அண்ட் Zener diode. ஸோ Zener breakdown occurs at low reverse voltage. ஸோ low reverse voltageனா less than 6 volt. So whereas avalancic breakdowns at high reverse voltage, so that is greater than 6 volt. அதே மாதிரி breakdown region in normal operating region of Zener diode. இதெல்லாம் important causes of Zener diode. Next, VI characteristics of Zener diode. So normal diode operation is, ஸோ நார்மல் டயோடு இங்கே இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வித்து கரண்ட் அண்ட் வோல்டேஜில் இருக்கும். ஃபார்வர்டு வோல்டேஜ் ஃபார்வர்ட் கரண்ட்டில் இருக்கும். ஸோ இது இங்கே பிரேக் டவுன் அக்கர் ஆகுது பார்த்தீங்கன்னா 0.3 வோல்ட்டில் அக்கர் ஆகும், இல்லை 0.6 வோல்ட்டில் அக்கர் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் ப்ரெசன்ட். இங்கே ஆனால் பிரேக் டவுன் வோல்டேஜஸ் increases, that is keep on increasing the voltage. So breakdown occurs within 6 volt. After breakdown the current conduction takes place. So the current conduction between the cathode and anode occurs. So that is nothing but Zener diode. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.